கபடி லீக் பாயிண்ட் சிஸ்டம்ல கொண்டு வரப்பட்டுள்ள சேஞ்சஸ் இனி எந்த மேட்சும் டிரா ஆக வாய்ப்பே இல்ல. இதுக்கு முன்னாடி இருந்த பிகேஎல் உடைய லீக் ஸ்டேஜ் பாயிண்ட் சிஸ்டம் படி வின் பண்ற டீமுக்கு 5 பாயிண்ட்ஸ் தருவாங்க. லூஸ் பண்ற டீம் 7 பாயிண்ட்ஸ்க்கு கம்மியான டிஃபரன்ஸ்ல தோத்துருந்தாங்க அப்படின்னா அந்த டீமுக்கு ஒரு போனஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் மேட்ச் டிரா ஆனா ரெண்டு டீமுக்குமே 3 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் இந்த சீசன்ல இருந்து வின் பண்ற டீம்ஸ்க்கு வெறும் 2 பாயிண்ட்ஸ் தான் அண்ட் லூஸ் பண்ற டீமுக்கு பாயிண்ட்ஸ் கிடையாது. இன்கேஸ் மேட்ச் டை ஆச்சு அப்படின்னா லீக் ஸ்டேஜ்லயே டை பிரேக்கர் ஆடுவாங்க. அண்ட் அதுல வின் பண்ற டீம்ஸ்க்கு தான் அந்த 2 பாயிண்ட்ஸ். அண்ட் டை பிரேக்கரும் டை ஆச்சு அப்படின்னா கோல்டன் ரூல் படி வின்னரை செலக்ட் பண்ணுவாங்க. சோ தட் இந்த பிகேஎல்ல ஒரு மேட்ச்ல வின்னர் இல்ல லூசர் தான் இருக்க போறாங்க. அதுக்கு நடுவுல எதுவும் இல்ல. இந்த சீசன்ல போனஸ் பாயிண்ட் சிஸ்டம் எலிமினேட் ஆனதால ஒவ்வொரு டீமும் பாயிண்ட் டிஃபரன்ஸ் மேல ஒரு கண்ணோடயே இருப்பாங்க. சோ சீசனோட பிகினிங்ல இருந்தே எவ்வளவு பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ்ல மேட்சை வின் பண்றோம், கம்மியான பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ்ல மேட்சை லூஸ் பண்றோமா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியோடயே எல்லா டீமும் மூவ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு பாயிண்ட் டிஃபரன்ஸ் கூட அந்த டீமோடைய குவாலிஃபிகேஷன் செனரியோவையே மாத்தி அமைக்கும். ஈஸியா சொல்லணும்னா கிரிக்கெட்ல நெட் ரன் ரேட் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த பிகேஎல் சீசன்ல பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்க போகுது. இத பத்தி உங்களுடைய தாட்ஸ் என்ன அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.